வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 80. வீட்டை சுற்றி மரங்கள் வளர்ப்போம். நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மரங்கள் மிகவும் முக்கியங்க. நம்ம முன்னோர்கள் எல்லோருமே மரங்களை சுற்றி தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவ்வளவு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக 100-120 வயசு வரைக்கும் மேலே வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம ஒரு நகரமயமாதல் மற்றும் ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பில் மரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகியும் எல்லாருமே ஒரு விதமான காங்கிரீட் வீடுகளில், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுகளில், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து பழகிட்டோம். அப்படி இருந்து பழகினதனுடைய விளைவு அந்த மரங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலக விலக ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகுகிறது. இன்றைக்கி ஆரோக்கியம் இல்லாமல் மனிதர்கள் அதிகமாக ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, மெடிசின்ஸுன்னு அதிகமாக போகிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மரங்களை விட்டு மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகின அதோடைய முக்கியமான காரணம். நீங்கள் எந்த ஒரு உலக ஜீவராசிகளும் எடுத்துக்குங்க, அது இந்த பூமியில் இயற்கையோடு மரங்களோடு பிணைந்து வாழ்ந்ததுனால்தான் அதுக்கு ஆரோக்கியம். உதாரணத்துக்கு பறவைகள் எடுத்துக்குங்க. பறவைகளுக்கு மரங்கள் எவ்வளவு உகந்ததுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் அந்த பறவைகள் எவ்வளவு எனர்ஜெட்டிக்காக, ஹாப்பியாக, சந்தோஷமாக வானில் வட்டமிடுது. அது எதை தன்னுடைய மிகவும் பிடித்தமான ஒரு நண்பனாக நினைக்குதுன்னா அது மரங்கள் தான். இது அந்த பறவைகளுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் மரங்கள் தான் முக்கியமான ஒரு ஆரோக்கிய குறியீடு. நம்ம ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்குதுன்னா, மரங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன். நம்ம ஆக்சிஜனை மரங்கள் அபண்டன்ஸாக கொடுக்கறதுனால தான் நம்ம சரியாக மூச்சு விட்டு சுவாசத்தை சரியாக வச்சுக்கிறோம். நம்ம நுரையீரல் ஹெல்த்தியாக இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு டிஷ்யூவும், நம்ம ஒவ்வொரு உறுப்பும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே மரங்கள் தான். இந்த மரங்கள் நம்ம எப்போவுமே ஒரு வீட்டை சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா அந்த மரங்கள் உங்களை பாதுகாக்கும். ஏன்னா அவ்வளவு ஆக்சிஜனை ஃப்ரெஷ்ஷாக, ஃப்ரீயாக அது கொடுக்குதுங்க. இன்றைக்கி வரக்கூடிய பல சுவாச கோளாறுகளுக்கெல்லாமே காரணமாக அமைஞ்சது பார்த்திங்கன்னா, நல்ல ஃப்ரெஷ் ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்காமல் இருக்கிறதும், வீடுகள்லேயும் அதே மாதிரி வண்டிகளையும் வாகனங்களையும் போகும்போது அதிகமாக ஏசியை பயன்படுத்தி சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் குறைந்து கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் மிக்ஸ் ஆகுது, அல்லது நச்சு காற்றுகளை அதிகமாக சுவாசிக்க வேண்டிய கண்டிஷன். அதுதான் ஒரு அலர்ட் கொடுத்ததுங்க. கொரோனான்னு சொல்லக்கூடிய அலர்ட். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்ததுக்கு காரணமும் நம்ம மரங்களை விட்டு விலகினது தான். இன்றைக்கி உலகம் பூரா பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், வெயில் கொளுத்துது. அந்த வெயில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இவ்வளவு ஏறி மனிதர்கள் வீடுகளில் கூட இருக்கிறதுக்கு ஏசி இல்லாமல் அல்லது ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாத கண்டிஷன். ஸோ இதுக்கு என்ன காரணம்னா, மனிதர்களாகிய நாமளே இந்த மரங்களை வெட்டி 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 அது ஃப்ளாட்டாக மாற்றி, அல்லது நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அதுக்குரிய ரீப்ளேஸ்மெண்ட் வைக்காமையே மரங்களை தொடர்ந்து வளர்த்தாமல் அதை வெட்டி 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 டீஃபாரஸ்டேஷன் பண்ணதுனால இன்றைக்கி அதோடைய இம்பேக்டை நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா ஒரு வேப்ப மரம் ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் அந்த வேப்ப மரத்தின் இம்பேக்டு மிகப்பெரிய விஷயம். நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுதாங்க வேப்ப மரம், புன்னை மரம், வாகை மரம், ஆலமரம், அரச மரம் அப்படின்னு சொல்லி எல்லா பொது இடங்கள்லையும் குளங்கள், அதேமாரி ஆறுகளுக்கு பக்கத்தில் எல்லாம்
ஒரு இந்த மாதிரி அழகான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மரங்களை நட்டாங்க. ஸோ அசோகர் காலத்திலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், அசோகர் மரங்களை நட்டார் அப்படின்னு சொல்லி சின்ன வயசு புஸ்தகத்தில் கூட நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே என்ன குறியீடு அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தின் குறியீடு தான். நம்ம வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்வுகளிலையுமே நம்ம பிளான்ட்ஸை, அதாவது இந்த மரங்களை வைத்து தான் நம்ம எல்லா நிகழ்வுகளும் நடக்குது. நீங்கள் மரங்கள் இல்லாமல் மனிதனுடைய எந்த சடங்கும் முழுமை பெறாது. அது மாவிலை தோரணமாகட்டும், வாழை தோரணமாகட்டும், அல்லது வேப்பிலையாகட்டும். ஸோ இது எல்லாமே ஏதோ ஒரு சடங்கில் நம்ம ஒரு ஹிந்து ஃபிலாசபியில் இது இணைந்து ஒரு சடங்காகவே இணைந்து அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அது ஹிந்து மதத்தில் மட்டும் இல்லைங்க, முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், வேறு எந்த மதமானாலும் அந்த மதத்தில் மரங்களை போற்றுது. அந்த மரங்கள் இணைந்து வாழ்க்கையோடு இணைந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் எல்லா மதத்திலிருந்தும் நம்பினாங்க. அதனால தான் மரங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம மரங்களுக்கு எப்பெல்லாம் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் நிறைய வெட்ட அல்லது வளர்க்காமல் நம்ம அந்த மரங்களை விட்டு விலக ஆரோக்கியமும் நம்மளை விட்டு விலகுது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்களோட மனிதர்கள் காடுகள்லையும் மலைகள்லையும் வாழ்க்கையில் ஆஃபீஸஸ், இண்டஸ்ட்ரீஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், தென் நிறைய வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி மெக்கானிக்கல் லைஃப்பை வாழ ஆரம்பித்ததுடைய விளைவு தான் ஆரோக்கியம் இன்மைக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருச்சு. இந்த இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்னால் நுரையீரல் பிரச்சனைகள் நிறையா வருது. அதே மாதிரி கேன்சர் மாதிரி கொடிய வியாதிகள் வருது. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் கண்ணிலிருந்து காலிலிருந்து எல்லா உறுப்புகளும் இந்த மரங்கள்லேருந்து விலகி மனிதன் ஒரு நல்ல ஆக்சிஜனை சுவாசிக்காத விளைவு, நல்ல என்வாமெண்ட்டில் இல்லாத விளைவு. மரங்கள் மன அழுத்தத்தை கூட குறைக்கக்கூடியதுங்க. பல ஜாப்பனீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மன அழுத்தம் இருக்கும்போது மரங்களை கட்டி பிடிச்சிக்குவாங்களாம். கட்டி பிடிச்சி தன்னுடைய எமோஷன்ஸை, தன்னுடைய கவலைகளை அந்த மரங்கள்கிட்ட சொல்லி ஆறுதல் தேடுவாங்களாம். அந்த மரங்களும் ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு ஜீவன் தான். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, இவங்க கட்டி பிடிச்சி அவங்க கதைகளை சொல்லும்போது அது ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவிட்டி அதுக்கு கொடுக்கறதா நம்பப்படுது. அதனால் அந்த மன அழுத்தம் அவங்கள விட்டு போகுது. இதுதாங்க மரங்கள்லேருந்து தான் மனிதனுடைய எல்லா ஆரோக்கியமும் கிடைச்சிட்டு இருந்தது. அது ஒரு வெட்டுக்காயத்திலிருந்து எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம மருந்துகள், நம்ம முன்னோர்கள் ஆயுர்வேதம் சித்தாங்கிற முறையில் இந்த மரங்கள்லேருந்து தான் எல்லா விதமான மருந்துக்களையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, எந்த அலர்ஜியும் இல்லை, எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் இல்லை. அதனால் ஹெல்த்து நல்லா நீடித்து நிலைத்திருந்தது. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்கள் வீட்டை சுற்றியும் உங்களை சுற்றியும் வேப்ப மரம், ஒரு ஆலமரம், அரச மரம் அல்லது புன்னை மரம், வாகை மரம், இந்த மாதிரி நிறைய மரங்களை சுற்றியும் வச்சுக்கோங்க. அல்லது வைக்க முடியலன்னா அந்த மாதிரி என்வாமெண்ட்டில் இருங்க. ஸோ இந்த மரங்கள் ஒரு பாசிட்டிவிட்டியை, ஒரு நேர்மறை ஆற்றலை, ஒரு வைப்ரேஷனை, க்ரீனிஷ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க, உங்களுக்கு கொடுக்கும். அப்படி அந்த க்ரீனிஷ் வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் போகும். அப்புறம் அந்த ஆக்சிஜன் தான் ஒரு மனிதனுடைய உயிர் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. அந்த ஆக்சிஜன் உங்கள் உடலில் சரியான விதத்தில் போயிட்டு வந்துட்டு இருந்ததுன்னா அந்த ஆக்சிஜனுடைய கெப்பாசிட்டி
ஒவ்வொரு டிஷ்யூவுக்கும் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களான கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை உள்ளே செலுத்தும் போது வியாதிகள் குணமாகிறது மட்டுமில்லை, வியாதிகள் வராமல் தடுக்கப்படலாம். இதுதான் ஒவ்வொரு மனிதனும் விரும்பக்கூடியது. அப்புறம் உங்கள் வீட்டை சுற்றி மரங்கள் வைத்தாலும் ஜன்னல்களை திறந்து விடுங்க. அந்த ஜன்னல் வழியாக அந்த மரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த காற்று வரட்டும். நிறையா மரங்கள் வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க வீடுகளில். ஏன்னா அந்த மரங்கள் வேர்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டை ஸ்பாயில் பண்ணிடும். அல்லது மரங்களில் நிறைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. பறவைகள் கூடு கட்டும், பறவைகள் வந்துடும், அதே மாதிரி இலைகள் விடும், அதனால் குப்பை. இந்த வாழ்க்கை ஒன்றும் மிக நீண்ட நெடியது இல்லைங்க. எந்த ஒரு உயிரின் வாழ்க்கையும் ரொம்ப ஷார்ட்டம். அதில் இவ்வளவு கால்குலேஷன்ஸ், இவ்வளவு பிளானிங் தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா தேவையில்லை. இந்த பூமியானது எல்லா உயிரிக்கும் சொந்தமானது, எல்லா உயிரிகளுக்கும் ஒரு சமமான உரிமை கொண்ட இடம். அதில் நம்ம மட்டும் ஒரு வீட்டை கட்டிட்டு நமக்கு வேர் வந்துடக்கூடாது, பறவைகள் வந்துடக்கூடாது, இலைகள் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது சுத்தமான செல்ஃபிஷ்னஸ் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் இது இப்படியெல்லாம் இருந்தால் ஆரோக்கியம் இல்லாமல் தான் போகுமோ ஒழிய, ஆரோக்கியமும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறமும் நன்றாக இருக்கணும்னா உங்களை சுற்றி மரங்கள் இருக்கணும். மரங்கள் பல விதங்களில் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அதனால் 100-120 வயசு வரைக்கும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக, சந்தோஷமாக, மன அழுத்தம் இல்லாமல் நேர்மறையான ஆற்றலோடு போக முடியும். நீங்கள் பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா மலைகள்லையும் மலை வாசஸ்தலங்களையும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள பல பேர் கொரோனா டைமில் தடுப்பூசி கூட போட்டுக்கல. அப்படி தடுப்பூசி கூட போட்டுக்காமல் அவங்க அந்த வியாதிக்கு உட்படலை. எந்த ஒரு கொரோனா வியாதியும் பல பேர்த்துக்கு வரல மலைகளில் வாழக்கூடிய பழங்குடியினருக்கு. ஏன்னா அந்த மரங்கள் கொடுத்த ஒரு பாசிட்டிவிட்டி, நேர்மறை ஆற்றல். அந்த நேர்மறை ஆற்றலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அவர்களை வாழ வைத்தது. கொரோனா ஊசி கூட இல்லாமல் கூட அவங்க வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்கிறது ஒரு நேர்மறை ஆற்றல் தான். இந்த நேர்மறை ஆற்றல் எங்கிருந்து கிடைச்சதுன்னா இந்த மரங்கள்லேருந்து தான் கிடைச்சிது. மனிதன் பல எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க மரங்களை வளர்க்குறதுக்கு. இன்றைக்கி மரங்கள் நன்றாக வளர்ந்து எல்லாமே இருந்திருந்தால் இவ்வளவு டெம்பரேச்சர் உயர்ந்திருக்காது. ஏன்னா சூரிய ஒளியை தன் பக்கம் வாங்கி பூமியை குளிர்விக்கிற வேலையை இந்த மரங்கள் தான் செய்யுது. ஸோ இந்த மரங்கள் சூரிய ஒளியை ஒரு ஆற்றலாக பயன்படுத்தி அது தன்னுள் வாங்கிட்டு நமக்கு ஒளிச்சேர்க்கை மூலமாக எவ்வளவோ ஃபுட் மெட்டீரியலை கொடுக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து பொருட்களும் இந்த மரங்கள்லேருந்து தான் வருது. டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ எல்லாமே மரங்கள் மூலமாக தான் கிடைக்குது. நம்ம வீட்டை சுற்றி மரங்கள் இருக்கும்போது தான் கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லக்கூடிய அந்த நிலத்தடி நீர் நன்றாக இருக்கும். நல்ல காற்று கிடைக்கும், நல்ல சூரிய ஒளி கிடைக்கும், மன அழுத்தம் இருக்காது, நேர்மறையான எண்ணம் வரும். சுற்றியும் பறவைகள் ஒரு சந்தோஷமாக ரிங்காரம் விடும். அந்த பறவைகள் சந்தோஷமாக ரிங்காரம் இடுவது உங்களுடைய நேர்மறை ஆற்றலை, உங்களுடைய சுறுசுறுப்பை அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு சுற்றியும் மரங்களை வைக்கும்போது அது ஒரு ஆன்டிபயாட்டிக்காக, வேப்ப மரம் இருந்ததுன்னா அந்த காற்று வரும்போது அது நுண் உயிரிகளை, அதாவது தீமை செய்யக்கூடிய நுண் உயிரிகளை அதே என்ன பண்ணிடும்னா ஒரு ஆன்டிபயாட்டிக்கா, ஒரு ஆன்டிசெப்டிக்கா அல்லது ஆன்டிபயாட்டிக்கா இருந்து பாதுகாக்கும். அந்த காற்று, அந்த வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய காற்று. ஸோ
இந்த மரங்கள் எப்போவுமே மனிதனுக்கும் மற்ற எல்லா உயிருக்கும் ஏதாவது நன்மை பண்ணணும் தான் பண்ணுது. ஆனால் மனிதன் மட்டும் தனக்கு ஒரு இடத்துல வாங்கியாச்சுன்னா சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை வெட்டிட்டு தன்னுடைய இடமா மாற்றிட்டு தான் ஒரு 200 500 வருஷம் 1000 வருஷம் இங்கே இருக்கிற மாதிரி அந்த பல மரங்கள் 500 1000 வருஷம் இந்த மரங்கள் கூட இருக்குது. சொல்லப்போனால் 200 300 வயது வந்த மரங்கள் எவ்வளவோ நம்ம பார்க்குறோம். ஆனால் மனிதன் வாழக்கூடிய ஷார்ட் ஸ்பேன் டைமில் அவன் மரங்கள் வேண்டாம், மரங்கள் வேறு பூந்துடும் வீடு, எப்பேற்பட்ட வீடும் அதுக்கு சில ஒரு கால அளவு தான் இருக்குது. அதை தாண்டினால் அது திரும்ப மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒன்று தான். அதே மாதிரி தான் மனிதனும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஆரோக்கியம் எது ஆரோக்கியம் அற்றது எதுன்னு பிரித்து பார்க்க தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லா முன்னோர்களுடைய கதைகளையும், அது பாண்டியர்களாகட்டும், சோழர்களாகட்டும், சேரர்களாகட்டும், பல்லவர்களாகட்டும், இவர்கள் எல்லோருமே மரங்களை எந்த அளவுக்கு விரும்பினாங்க, அந்த மரங்களை எந்த அளவுக்கு கொண்டாடினாங்க, மரங்களை ஒவ்வொரு அவங்களுடைய கோயில்கள்லேயும் அதே மாதிரி முக்கியமான அரண்மனைகள்லேயும் முக்கியமான இடங்கள்லையும் வைத்து பராமரித்து அதை வளர்த்துனாங்க. அதை எல்லா கிங்டமும் அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த மரங்கள் தான் மனிதனுடைய முக்கியமான ஆரோக்கிய தேவை. அப்படி நம்ம முன்னோர்கள் நினச்சதுனால தான் சுற்றியும் மரங்களை வைத்து பராமரித்து ஒரு ஆரோக்கியமான நிலையை மனிதன் அடையணும்னு நினச்சாங்க. கோயில்களில் அரச மரம், அதே மாதிரி பல வேப்ப மரம், அரச மரம்னு சொல்லக்கூடிய பல மரங்கள். ஸோ அதை வைத்து பராமரித்தாங்க. அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை, ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்குறதுக்கு. அதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய இன்றைய தேவை. நம்ம வீடுகளை வைத்திருந்தால் மட்டும் பத்தாது, அல்லது எங்கள் வீட்டில் எந்த இடத்தில் நம்ம குடியிருந்தாலும் பத்தாது. நம்மளை சுற்றி ஒரு க்ரீனரி, ஒரு மரங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மரங்கள் உங்கள் வாழ்க்கையை காக்கக்கூடிய ஒரு முக்கியமான நண்பர்கள். அவர்கள் பல டாக்டர்ஸ்க்கு சமம். அந்த டாக்டர்ஸை நீங்கள் இயற்கை கடவுள்கள்னு கூட சொல்லலாம். அந்த இயற்கை கடவுள் டாக்டர்களை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அல்லது மரங்கள் வைங்க. அந்த மரங்கள் தான் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை 80ல் மரங்களை அதிகமாக வைத்து பராமரிப்போம். மரங்கள் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மாதிரி பார்ப்போம். அந்த நேர்மறையான ஆற்றல் நம்ம ஆரோக்கியத்தை 80 90 120 வரைக்கும் கொண்டு செல்லும். அது எந்த மெடிசின்ஸோ அல்லது டாக்டர்ஸோ இதெல்லாம் ஒரு ஏஜுக்கு மேலே ஒவ்வொருத்தரும் தேவைன்னு நினைப்பாங்க. ஆனால் மரங்கள் இருந்தால் அந்த வியாதிகளை கூட இன்டென்சிட்டியை குறைச்சி ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீத்திங் பண்ணி ஆக்சிஜனை கொடுத்து அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து நோய்களின் தாக்கத்தை குறைக்கும். அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களாலும் பல சித்தர்களாலும் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்னாலையும் ஓவரால் ரீசன்ட் சயின்டிஃபிக் டாக்டர்ஸ் எல்லாமே ரிசர்ச்சில் கூட சொல்லியிருக்காங்க. டெல்லியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சிஜன் பற்றாக்குறை, அதாவது டாக்ஸிக் கேஸஸ் அதிகமாகி ஆக்சிஜன், பியூர் ஆக்சிஜனுக்கு டிமாண்ட் ஆகி நிறைய பேர் நுரையீரல் பிரச்சனையினால் வாழ்ந்துட்டுருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் பட்டாசு வெடிக்க வேண்டான்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுற அளவுக்கு டெல்லி சுற்றுச்சூழலில் ரொம்ப மோசமாக இருக்குது. அது ஃப்ரெஷ் பியூர் ப்ரீத்தபிள் ஆக்சிஜன் டெல்லியில் கிடைக்கிறது குறைஞ்சிட்டு வருது. இதுக்கு காரணம் டெல்லியை நகரமயமாக்கி நிறைய மரங்களை
வெட்டினதும் மரங்களை பராமரிக்க தவறுனதும் மனிதர்கள் மரங்கள் மீது ஒரு அஃபெக்ஷனோட ஒரு லவ்வோட வளர்த்தி அதை பராமரிக்காமல் அதுவே நுரையீரல் பிரச்சனையாகி அதுவே அந்த டெல்லிக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடியதாகிடுச்சு. அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக எங்கே நீங்கள் இருந்தாலும் உங்களை சுற்றி மரங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த மரங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். அந்த ஆரோக்கியம் 120 வயசு வரைக்கும் கொண்டு செல்ல உங்களுக்கு அந்த மரங்கள் உதவும். ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக வாழ்வியல் பழக்க வழக்கமாக எங்கிருந்தாலும் என்னை சுற்றி 4-5 மரங்கள் இருக்கணும். நிறைய மரங்கள் இருந்தால் நல்லதுன்னு நினச்சி அதை ஒரு பழக்கமாக ஹேபிட்டாக வச்சுக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு அதுவே ஒரு வாழ்க்கை பூரா ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 80 முடிந்தது. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 81 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நலம் அரண் சூழல் மாமுக தமிழ் சேனல் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை ஒரு சீரீஸ் ஓடிட்டுருக்கு. இது 80 எபிசோட்ஸு நம்ம பிளேலிஸ்ட்லேயும் அதே நேரத்தில் நம்ம வீடியோ செஷன்லேயும் இருக்குது. போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னு சீரீஸ் போயிட்டுருக்கு, அதுவும் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, வீடியோ செஷன் இருக்குது. போய் பாருங்கள், கண்டிப்பாக மனதுக்கு இதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.